ஹாய் மேம். ஹாய் சார். சாரி சார். பாத்தீங்கன்னா நீங்க பழைய இது போட்டுருந்தீங்க இல்லையா? ஆமா. அதுதான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இது ரொம்ப பக்கத்துல தான் இருந்தது. ஓகே. சோ அதனால ஈஸியா தான் ஆயிடுச்சு. சாரி சார். இருந்துச்சு மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டேட்டூ டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ணாங்க? டிசைன்ஸ் நிறைய காட்டினாங்களா? கண்டிப்பா நிறைய காமிச்சிங்க. ரொம்ப பொறுமையா காமிச்சிங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாவும் பண்ணி தந்தீங்க. நீங்கள் பெயின்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி நீங்கள் போட்ட டேட்டூஸ் இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருந்தேன், சென்னையில் போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப பெயின். ஆனால் எனக்கு டேட்டூ பிடிக்கும். ஆனால் அந்த பெயின்காக நான் வந்து டேட்டூவே பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன். பட் இப்போ பண்ண டேட்டூவே வந்து பார்த்தீங்க இப்போ தான் வந்துட்டு பெயினே தெரியல. நிறைய பேர் உங்கள் வீடியோஸ் மேம் எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே பெயின் இல்லாமல் இருக்கு, நம்ம தான் ஆல்ரெடி போட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணேன். அதான் சும்மா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சா உண்மையாவே பெயினே இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கியாச்சு. அது ஏன்னு உங்ககிட்ட தான் ரீசன் கேட்கணும். அதனால தான் ஒரு டேட்டூக்கு பதில் 2 டேட்டூ போட்டீங்களா? கண்டிப்பா. ஆமா நிஜமாவே.